இப்போ நம்மளுடைய tamilfreelancers.comல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நம்மளுடைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது எப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை நமக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா, வேற யாராவது ஒருத்தர் நமக்காக வெப்சைட் கிரியேட் பண்ணி தருவாங்களா? லோகோ கிரியேட் பண்ணி தருவாங்களா? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா, நமக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்து நிறைய பேர் உங்ககிட்ட டெண்டர் மாரி உங்கள்ட்ட ஏலம் விடுவாங்களே, அந்த மாரி உங்ககிட்ட கேட்பாங்க. நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு கேட்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்மளுடைய இதை பப்ளிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இதில் மேலே வந்துட்டீங்கன்னா, இங்கே கீழே பாருங்க ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. போஸ்ட் ஏ ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இது என்னன்னா, எந்த மாதிரி உங்களுக்கு வேலை தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு வந்து லோகோ டிசைன் பண்ணணும். ஓகே, லோகோ டிசைன் ஃபார் மை வெப்சைட் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ எனக்கு எந்த மாதிரி லோகோலாம் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்கணும். இது வந்து மினிமம் கேரக்டர்ஸ்னு சொல்லியிருக்கு. இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா தான் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இது வந்துட்டு நிறைய டைம் கொடுக்குறேன். லோகோ டிசைன்ஸ்னால் எனக்கு வந்து இந்த ஃபாண்ட் கலரில் இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுருங்க. ஓகேவா? இதிலேயே நீங்கள் வந்து பட்ஜெட் என்னங்கிறத கூட மென்ஷன் பண்ணால் தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் டேக் என்ன அப்படின்னா, நம்ம லோகோ டிசைனுக்கு தான் கிடைக்கும். அப்போது லோகோ டிசைன் அப்படின்னு சொல்லி நான் டேக் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் கேட்டகரி இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ஸ் அண்ட் டிசைனிங் சப் கேட்டகரியில் என்ன வருது? லோகோ டிசைனில் வருது. ஸோ டெட்லைன் எனக்கு இந்த நாளுக்குள்ளே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். டெட்லைன் கொடுத்துட்டு டெலிவரி வந்து என்னென்னா 2 days டெலிவரி அதுக்குள்ளே கொடுங்க. பட்ஜெட் என்னால் $5 ஒரு $10 இருக்குன்னா என்னால் பட்ஜெட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடி சொல்லிடலாம். அப்லோட் அட்டாச்மெண்ட் வேறு ஏதாவது உங்கள்கிட்ட நேம் இருக்குது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா இதை கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது சஜஸ்ட். இப்போ பாருங்கள், நாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஜாப் வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா? என்னது, எனக்கு வந்து ஒரு லோகோ டிசைன் பண்ணி தர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்தது வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய டீமு உங்களுடைய ஜாப் ஒரிஜினலாக தான் கொடுத்துருக்கீங்களா, இல்லை சும்மா டைமுக்காக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு இது வந்து பெண்டிங்கில் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொடுத்தது ப்ராப்பராக கொடுத்துருக்கீங்க, எந்த ஒரு லிங்க்கும் கொடுக்காம, எந்த ஒரு ஸ்பேம் அடிக்காமல் ப்ராப்பராக பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோடது வந்து அப்ரூவ் ஆகிடும். இல்லை பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் அகெயின் வந்து எடிட் பண்ணுங்கள், நீங்கள் எதுவும் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி வந்து நம்ம ஜாப் வந்து நமக்கு தேவையான சர்வீசஸ் வந்து இப்படி நம்ம வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுங்க, இல்லை இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.